ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நெய்க்களி, அதாவது பச்சை பயிர் அல்வா. இது ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியும் கூட. இது எங்கள் ஊரில் ரொம்ப ஸ்பெஷல். இது எப்படி செய்யணும் வாங்க பார்க்கலாம். நான் 1 கப் பச்சை பயிர் எடுத்திருக்கேன். அதை வெறிஞ்சட்டியில் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இந்த பச்சை பயிர் அல்வா ரொம்ப பாரம்பரியமானது. எங்கள் மாமியார் வீட்டில் அடிக்கடி செய்வாங்க. தீபாவளிக்கு மெயினாக இதை செய்வாங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். செய்யறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஏன்னா பச்சை பயிரில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இதில் கொழுப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. இரும்பு சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க அதை முளைக்கட்டி கூட நம்ம உணவில் சேர்த்துக்கலாம். ஒரு ரெசிபி வீட்டில் செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும். இப்போ நல்லா வறுபட்டாச்சு. அதோட பச்சை கலர் போய் ஒரு ப்ரௌன் கலர் வந்தாச்சு. இதுதான் அதோட பதம். நம்ம ஏன் இந்த அளவுக்கு வறுக்கோன்னா அப்போ தான் அந்த அல்வா நல்ல கலராக சூப்பராக இருக்கும், ப்ரௌன் கலரில். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இனி வறுத்து வச்சுருக்க பச்சை பயிரை தண்ணி ஊற்றி ஊற போட்டுடலாம். 2 ஸ்பூன் புழுங்கல் அரிசி போட்டிருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றி அதை ஊற வச்சிடலாம். 2 மணி நேரம் நல்லா ஊறணும். நல்லா ஊறினதுக்கப்புறம் மிக்சியில் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்த பதத்துக்கு அரைக்கணும். ஒரு தோசை மாவு பதத்துக்கு அதை கரைச்சிக்கலாம். இனி அடுப்பு பற்ற வச்சுட்டு அதை கிளற ஆரம்பிச்சிடலாம். ஒரு தேங்காய் நல்லா அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். தேங்காய் பால் சேர்க்கறதுனால அதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்ச நேரம் கைவிடாமல் கிளறிட்டே இருக்கலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இப்போ திக்காக ஆரம்பித்தாச்சு. இப்போ 2 கப் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நாட்டு சர்க்கரை இல்லாதவங்க வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். அதை இதில் சேர்த்துடலாம். நாட்டு சர்க்கரை சேர்க்கும்போது நல்ல ஒரு கலர் கிடைக்கும். அடுப்பை சிம்மில் வச்சு கிளறுங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் சூப்பராக வரும். நான் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். மறுபடியும் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்க்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா கலர் மாறி இருக்குது. நான் டோட்டலாக 50 கிராம் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ ரெடி ஆயாச்சு. இப்போ பாருங்கள், அது ஒரு பபுள்ஸ் மாதிரி ஒன்று வருது பாருங்கள், அதுதான் பதம். ரெடி ஆயாச்சு. நீ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நீ ஒரு தட்டில் நெய் தடவிக்கலாம். தடவிட்டு அதில் ஊற்றிடலாம். 2 மணி நேரம் நல்லா ஆற விட்டுடலாம். நல்லா ஆறியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப அருமையாக வந்திருக்கு.
நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.